ஹே கைஸ், வெல்கம் டு கேமிங் வித் ரிஷத். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா பிஏ லக்கி பிளாக் தான் விளாட போகிறோம். ஸோ போன வாட்டி யாரை வரையா முடிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொன்று உங்கள்கிட்ட நல்ல விஷயத்த சொல்லணும். என்னென்னா, நம்ம புதுசாக இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாவா லக்கி பிளாக் வாங்கி வச்சுப்போம் மண்டேல. அது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டம்பிள் கைஸ்ன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது. அந்த கேமை பற்றி தான் அதில் ஃபுல்லாக போடுறது. அதுக்கப்புறமா இன்னும் ஃபுல்லாக போடல, ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் நம்ம என்னென்ன போடுறோன்னா, ஒன்று ஸ்டம்பிள் கைஸ், இன்னொன்று எல்லாருக்கும் பிடிச்ச கேம் மைண்ட் கிராஃப்ட் தான் போடுறோம். மைண்ட் கிராஃப்ட் காசு கொடுத்து வாங்குவியான்னு கேட்டேன்னா இல்லை, கூகுளில் போய் தான் எடுத்துவேன். ஸோ அந்த கண்டென்ட் மைண்ட் கிராஃப்ட் இன்னும் போடல, பட் இன்னும் ஸ்டம்பிள் கேஸ் போட்டு தாங்கும். கூடிய சீக்கிரத்தில் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். நான் இது எடுக்கிறேன். அது பேர் என்ன, ஸ்டம்பிள் இது மைண்ட் கிராஃப்ட் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அது கூகுளில் போய் அது சில பல வேலைங்களாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கம்மா அந்த சேனலில் பண்ணுவேன். சேனல் பேர் இர்ஷத் கேமர். ஸோ அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கு வச்சா ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஆன் டைமில் வரும். அந்த சேனல்லையும் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஈஸ்டர் எக்கு கவுபாய் தாண்ட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போகலாம், இப்போதைக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே போக முடியல. வெயிட் பண்ணுறா, எனக்கு இதெல்லாம் வேணாம். ஸோ இப்போ ஈஸ்டர் எக்காக கிடச்சிட்டுக்கே. மம்மி என்னை விடுங்க மம்மிகிட்டேருந்து போகும்போது லெஜெண்ட்ரியாக தான் நான் போவேன்னு. மம்மி பிடிச்சிடாங்க அம்மா அடியோ. ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த கேமில் கோடெல்லாம் அங்கே அந்த கோடை போடுவோமா? இங்கே அதோ கடைசியில் தான் போடணுன்னு நினைக்கிறேன். ஸோ கோட் கார்டுன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவோம். 20 டோக்கன்ஸ் இருக்குது. இது ஸ்பின்னு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் ஏதாச்சும் நல்லதாக கொடுங்கண்ணா. நல்லதா அடைச்ச 10 மில்லியன் கேஷ் தான் கொடுக்குறாங்க. எனக்கு 10 மில்லியன்லாம் தேவையே இல்லையே. அடைப்போங்கடா, நான் வாங்கினது வேஸ்ட்டாக போச்சு. நம்மளோட ப்ளே டைமுக்கு இந்த சீக்ரெட்டும் கொடுப்பாங்களாம். ப்ளே ஃபார் 25 மினிட்ஸ், 25 டைமு. அதுவும் வின் 5 பிரெயின் ஆச்சா எங்கேருந்து? சரி, இந்த பிரெயின் ராட்டுக்கு நம்ம அப்கிரேட் போடுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஈஸ்டருக்கெலாம் என்ன பண்ணுறது? மம்மி என்னையா மம்மி நீங்களே பிடிச்சிட்டீங்க. ஓடு 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 ஓடு. மம்மியால் இதுக்கப்புறம் என்னை பிடிக்கவே முடியாது. ஆனால் நான் பேலரினா லோலோ அதாங்க. இது வேஸ்ட்டு பிரெயின் ஆட்டுங்க. யாரம்மா எத்தனை சொல்லி வச்சுக்கோம். ஏலியன்னு நம்மளுக்கு அங்கே ஏலியன் கிடச்சிச்சில நம்மள்கிட்ட ஒன்று. இந்த இது எல்லா பிரெயின் நாட்டுக்கும் கொஞ்சம் அப்கிரேட் நல்லா போட்டு வைப்போம், நல்லா வளரட்டும். இவன் என்ன தடா மாடு மாதிரி வளர்றான். சரி, ஓகே, இதையும் கொஞ்சம் நல்லா வளர்த்து விடுவோம். ஆனால் இதை மறக்க மாட்டேனா. போட்டாச்சு. 9.6 மில்லியன் தருது. அதனால் இப்போ நான் கிளம்புறேன்.
ஐயோ மம்மி பிடிச்சிட்டாங்க. தெரியும் மம்மி தான் பிடிப்பாங்கன்னு எப்படியா இருந்தாலும். பேலரினா லோலோ லோலோ மிட்டிக்கு போடு போடு. ஓடுறா 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 ஓடுறா. அப்படியோ ஸ்க்ரீன் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போனதில்ல, நானும் அங்கிட்டு இங்கிட்டு போயிருப்பேன். ஸோ எங்கம்மா ஏலியனா இது வாங்கினா ஏலியன்னா பரவாயில்ல, இதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் போட்டு விடுப்போம். ஆமாம் சோபாடியோ. இப்படி எடுத்துப்போம். பல்லேரி 3K தருது, எடுத்து போய்ப்போம். ஸ்விங். ஸோ இப்போ இது இங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா காசெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன். இன்னொரு வாட்டி கோடு ஒர்க் ஆகுமா தெரிலையே, ட்ரை பண்ணி பார்ப்போம். டிபியோ மை காட் பிளஸ் யூ. வெரிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். போடா ஜிபியோன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே சரி அப்படியோ. ஒரே நிமிஷம் கைஸ், நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ ஆரம்பிப்போமா? திருப்பி போயிட்டு இப்போ 1.1 பில்லியன் இருக்குது. இதுக்கு என்ன 3 ஸ்பீட் தான் வாங்க முடியுமா? 120 போனால் தான் கைஸ் வேர் உல்ஃப் கிட்டே போக முடியும். அங்கே பாங்க வேர் உல்ஃப் இருக்கா? ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு நட தந்தால் தான் இந்த மம்மிக்கு என்னவா? இதுவே ஒரு வேஸ்ட்டு. டே கைஸ், ஏதோ டச் ஆகுது கைஸ். அம்மாடியோ விஷயமாக நடக்குது. சோப்பா என்னால் நானே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, அதுவாகவே போயிட்டுருக்கு. அம்மாடியோ என்ன கைஸ் இது, அதுவாகவே போகுது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். ஹேய் வேம்பேரு போடு, வேம்பேர் வீட்டுக்கு வந்தாச்சு. மம்மி அங்கே தாங்க. ஸோ போடா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எல்லாம் சரியாக்கிட்டு நான் அவங்கள பார்க்குறேன். ஏதேதோ பக் ஆயிடுச்சு கைஸ். இப்போ ஏதோ கொஞ்சம் ஓகே. அம்மாடியோ லவாக்காவை அப்கிரேட் பண்ணி எவ்வளோ பெருசாக ஆக்கி வச்சிருக்கான். என்கிட்ட வேறு டோக்கன்ஸ் இல்லை, எப்படி பண்ணிட்டு ரீபர்த் ஏம்மா ஃபாலோ டு கிளைம். என்னடா போங்கடாடே நீங்களும் உங்கள் கேமோ. எங்கே வந்துச்சு? நல்ல வேலை எதையும் அமுக்கி விட்டே வந்திருக்கு. ஆனால் இந்த லக்கி பிளாக் பெரிய லக்கி பிளாக்லாம் இல்லை, சும்மா நார்மல் தான். நல்லா இருக்காது இந்த லக்கி பிளாக். சரி விடுங்க, ஓப்பன் பண்ண வந்தாலும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. போய் சேல் பண்ணுவோம். லெஜெண்டரி கிடச்சியா? லெஜெண்டரி போடா, லெஜெண்டரி மண்டையா. ஒரு கால் வேணாம், எனக்கு வேணாம். இது நல்லா பெருசாகிடுச்சு. நம்மளுக்கு தான் போனால் பக் ஆகிட்டுக்கு, மொபைல் பக் ஆகிடுச்சு கைஸ். அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடாம் நல்லா இந்த கொய்யாட்ட போய் மாட்டிக்கிட்டோம் பார்த்தீங்களா? புட்றா என்ன போடா, உன்கிட்ட வர்றதுக்கு நான் இங்கே எது போய் செத்துக்கிறேன்டா. இருங்க திருப்பி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு 120 ஒரு ஸ்பீடு கூட இதை வச்சு பையே பண்ண முடியாதா? இப்போ
ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அம்மிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மம்மிகிட்ட மட்டும் மாட்டினாடே வேம்பயரு, நான் அங்கே போயிருப்பேன்டா. சரி விடுங்க, வேம்பயர்ட்டாச்சும் வந்துமே. ஆமாம், ஒரு காலையில் டிவைனா அவனு தெரியாமல் வாங்காமல் விட்டுட்டேன். ஒரு காலையில் டிவைன் தெரிஞ்சிருந்தால் அவன்கிட்ட வாங்கியிருப்பேன். டியூக்கி ரைஸ் இதெல்லாம் ஷேக் ஆகுது. இப்போ முன்னாடி ஃபார்வர்டில் போகிறது இது எதுவுமே நான் பண்ணல. ஓகே, நார்மல் ஆகிட்டான். இப்போ தான் நான் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன் கையில். மொபைலில் விளாண்டிங்கன்னா டச்சு நல்லா வேலை செய்கிற மொபைல் விளாடுங்க. அதுக்கப்புறமா பேய் இருக்காத மொபைலில் விளாடுங்க. என் மொபைலில் வந்து பேய் பிடிச்சிக்க என் மொபைலில், அதனால தான் இப்படி ஆகுது எனக்குலாம். ஸோ 4.4 million per second. இதுக்கப்புறமா மேலே ஒரு லேட்டாக போய் காசு எடுத்தோன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது அப்போ தான் கரெக்டாக ஆகும் அது யூஸ் பண்ணும்போது. 1.4 billion ஒரு ஸ்பீடு வாங்கியாச்சு. இப்போ போகிறோம்பாங்க. மம்மியும் இல்லை, வேம்பயரும் இல்லை. ஓகே, ஒரு கலையில் ஒரு கலா. பாய் 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 பாய். ஆமாடியோ, அடுத்த ஒரு காலையில். இங்கே போனால் ஃபுல்லாகவே டிவைன் தான் போல இருக்கு. அங்கே போனாலே இது ஒரு 5 million அப்கிரேட் போட்டாச்சா. அப்படி பார்த்தா இதெல்லாம் நல்லாவே அப்கிரேட் பண்ணலாம். கேண்டி மியூட்டேஷன் வேறு. அங்கே தான் நான் காசு கடைசி வரையும் கலெக்ட் பண்ணல. வேணா இப்போ போய் கலெக்ட் பண்ணுறேன் அங்கே வந்து மேலே. ஸோ இப்போ கலெக்ட் பண்ணுறேன். அவ்வளோவா அது வந்து காசே வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏலியன் எவ்வளோ, அது நான் நோட்டீஸே பண்ணல, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கொடுக்கறதுக்கு இதுக்கே கொடுத்துக்கலாம். அப்பாடியோ 87 மில்லு 15 பில்லியன் சேர்த்து வச்சுட்டு நான் கிளிச்சுடு லக்கி பிளாக் வாங்கலான்னு இருக்கேன். அந்த ஸ்பின்னு பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு இது கிடச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ நெக்ஸ்ட் அப்டேட்டு. ஓகே, இதில் மட்டும் நம்மளுக்கு இந்த ரேண்டம் ஏஞ்சலிட்டிங்கில் அது கிடச்சா கூட நல்லா இருந்துக்கும். அதெல்லாம் விட இந்த கடைசியில் ஓபி இருக்குல்ல, அதெல்லாம் கிடச்சிருந்தா சூப்பராக வந்துக்கும். சரி ஓகே, இங்கே போய் பார்ப்போம். கிளிச்சு லக்கி பிளாக் 15 பில்லியனு. நான் வந்து இப்போ என்ன வாங்கலான்னு இருக்கேன்னா, இந்த இதுதான் வாங்கலான்னு இருக்கேன். சைபர் லக்கி பிளாக்னு தான் போட்டிருக்கேன். ரீபர்த் 16 பில்லியனா? ஆஹா, அப்போனா இது அப்படியே வச்சுப்போம். இதுலேருந்து மட்டும் கலெக்ட் பண்ணாமல் ஒரு 1 hour கழித்து கலெக்ட் பண்ணிப்போமா. 1 hour வீடியோலாம் எடுக்க மாட்டேன், சும்மா சொன்னேன். மம்மி பிடிச்சா எனக்கு தெரியாது, நான் அப்படியே தான் நிற்க போகிறேன். ஸ்விங்கினா மாதிரிலாம் வேஸ்ட்டு. என் பேஸ் எவ்வளோ வருது, அதில் போய் நான் மித்திக்கு நிற்க வைப்பேன். நான் போய் இதுக்கம்மா ஃபுல்லாக டிவைனாக என் பேஸில் நிப்பாட்டுறேன் கைஸ். லெஜெண்டரி எல்லாம் துரத்தி விட்ருவோம். ஓகே, பாய் பாய். ஸ்விங் ஸ்பீடு வேணும். ஸோ சேல் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்து கையில் வச்சுப்போம். சேல் பண்ணதில் வேண்டியதில் இதுவும் ஒன்று. ஸோ சேல்
சேல் சேல் சேல் சேல் சேல் சேல் சேல் சேல் சேல் அவ்வளோதான். இதை இங்கே வச்சுருவோம். ஆஹா 15 பில்லியன் தூக்கிட்டேனே அங்கேருந்து. சரி பார்த்துப்போம். ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாமா? லக்கி பிளாக் அப்கிரேட் பண்ணுறேன்டா. ஸ்பீடு 1.9 பில்லியன் வேணுமா? 1.9 பில்லியன் தானே. ஆஹா இப்போ பாருங்க, நான் பின்னாலேருந்து போய் என்ட்ரி கொடுக்குறேன். வாங்கடா. இப்போ இல்லை இங்கே வச்சுட்டு ஓகே. இந்த டிவைன் அதுக்கம்மா அப்கிரேட் போடுவோம். அப்பா 3.5 மில்லியன் தான் வந்திருக்கான். ஸோ இப்போ இதை வச்சு போய் பார்ப்போம். இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடு 123 இருக்கேன். மம்மி வந்துச்சுன்னு வைங்களேன் கைஸ், நான் வந்து இங்கேயே சாவேன் வேணும்னு சாவேன். இப்போ தான் ஸ்பீடெல்லாம் அப்கிரேட் பண்ணி வந்திருக்கேன். அது பாட்டுக்கு மம்மி கிட்ட போகுது. மாட்டிக்கோ. நம்ம மித்திக்லாம் கிடையாது, நோ மித்திக்ஸ். மம்மி எல்லாம் போனால் கடுப்பாயிரும், வெறுப்பாகும். அப்படியே வேம்பேட்டைக்கே கடுப்பாக தான் இருக்குது. டேய் இது கொடுக்காங்கடா, டிவைன் வேண்டா. என்னது டெவில்ஸ் பேஸ் ஈவெண்ட்டா? ஆஹா அவன் வச்சு ஓப்பன் பண்ணுறான். ப்ளீஸ்ரா கோஆப்ரேட் பண்ணுறா. Oh my god, ஃபெயில்டா. டே ப்ளீஸ்ரா டே போங்கடா. எனக்கு கிராணிலாம் வேணாம்டா. கிராணி சாவடி கிராணி. அப்புறம் நான் போயிட்டு இருக்கும்போது டெவில் பேஸ்குள்ளெல்லாம் போகிறது சரியான ரேரு. அப்பையும் போய் பிரெயின் ராட் எடுத்து வந்தேன்ல. வெயிட் பண்ணுங்க, இப்போ டெவில் பேஸ்குள்ளே போக முடியாதா? ஓகே அதெல்லாம் அப்புறமா செட் பண்ணிக்கலாம். ஓகே டே போடா கவுபை. உங்ககிட்ட போய் நான் சாகணும்டா. நீலாம் ஒரு வேஸ்ட்டுடா. ஃபெயில் 60%. வெயிட் பண்ணுங்க, நம்ம போய் அதை அப்கிரேட் போடுவோம். ஏலியன் அளவுக்கு வருமானு தெரிலையே. ஸோ இப்போ போட்டதுக்கு எவ்வளோதான் ஆகுது. ஆனால் நம்ம ஈஸியாகவே இது முடிச்சிடலாம். 26 பில்லியன் இருக்குது. இப்போ பாருங்களேன், இது இருக்கிற காசுலாம் செலவு பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது இப்போதைக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. 1.2 பில்லியனுக்கே அவ்வளோதான். ஸோ இதுக்கம்மா பில்லியனா நான் வண்டியா இறக்க போகிறேன். இந்தா நீ ஒரு டிவைனை ப்ளேஸ் பண்ணு. ஓகே 4.6 பில். ஸோ இங்கேருந்தே கலெக்ட் பண்ணிக்கலாம் லேட்டாக. இங்கே பாருங்களேன், 4.3 4.8 5.3 5.8 6.3 6.8 அப்படின்னே போகுது. இப்போ பாருங்கள், லம்பார அமௌண்ட் அடிக்கிறேன். ஒரு 1 ட்ரில்லியன் மட்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் தான் எவ்வளோ இந்த லக்கி பிளாக்கு ஜஸ்ட்டு 500 பில்லியன் தானா?
ஐய் குட்ரா ஹாஹா இவன்டே காசு இல்லையா? ரீபர்த் 6 பில்லியனை கொண்டு போய் இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ யார்கிட்ட மாட்டிக்கனா வேம்பயரு பயலுகடா. என் டிவைனே பிடிக்கல. சம் ஸ்பீடையும் இல்லை மாற்ற முடியாதோ? போடா. நின்றுனே இருப்பேன். அவ்வளோதான் 40% சான்ஸு கிடச்சிருச்சு. டெவிலு நீ தான்டா. டெவில் தேங்க்ஸ்டா பிரெயின் ராட் கொடுத்ததுக்கு. டெவிலில் செகண்ட் பிரெயின் ராட்டு சும்மாவே 3.8 தருது. இதெல்லாம் அப்கிரேட் போட்டே ஆனதுக்கலாம். ஓகே காசை கலெக்ட் பண்ணியாச்சு. அங்கேருந்து இப்போ இங்கேருந்து கலெக்ட் பண்ண 77 பில்லியனு. 77 பில்லியன்னா சும்மா இல்லை. அது 73 பில்லியன் போய் இதிலே செலவு பண்ணிட்டேன். ஏன்னா ஓகே இப்போ போகிறேன். ஒரே நிமிஷம் வைப்பேன். ஓகே கைஸ் நம்ம இந்த பிரெயின் ராட் எடுத்தாச்சு. இப்போ தான் டெவில் பேஸ்க்கு போனேன். அங்கே என்ன கிடச்சிச்சுன்னா டெவிலித்தோ டாவலரோ த்ராலலா. டெவில் முடிஞ்சா ஐயோ இல்லைன்னா இன்னொன்று கூட எடுத்து வந்துருப்பேன். ஸோ இப்போ இதை தான் அப்கிரேடை போட போகிறேன். ஆடியோ போட்ட அப்கிரேடு இவ்வளோ தருதில்ல, அதுவே பெருசு தான். வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 100 பில்லியன் கூட போடலாம் இதுக்கு. ஐயோ நீ தாண்டா டிரைவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பில்லியன் பர் செகண்டு. சரி நம்ம ஜாலியாக ரைடு போமா? வைபில் மிதப்போம். இதுக்கு மேலே காப்பி ரைட்ஸ் வந்துடும், வாய முட்டை இருந்துடும். வெயிட் a minute. ஓகே 128 பில்லியன் கிடச்சிருக்கு. அதை வச்சு நான் ஸ்பீடு வாங்கினேன். மீதி 7 பில்லியன் தான் மிஞ்சிருக்கு. இப்போ நான் ஐஷோ ஸ்பீடு பேஸுக்கு போவேன் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் போவான்னேன், அது வேறு விஷயம். வேரூல்ஸ் பேஸுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு சும்மா கொஞ்சம் போட்டாலே டுங் 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 சாகூர் என்ன வேணும். டுங் 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 சாகூர் டாட்டா சாகூர் அப்படின்னு பாடவா? ஸோ இப்போ இது இங்கே எடுத்துருவோம், அப்கிரேடை போடுவோம். 1 மில்லியன் அதுக்குள்ளே வந்துச்சு. இப்போ பாடுறா காசு எடுக்கிறதுல 139 154 171 176 178 197 203. இந்த மாதிரிலாம் பிரெயின் எடுத்துருந்தானே எவன் வருவான்? கிட்ட கூட நெருங்க முடியாது எவனாலையும். ஓகே இதே வாங்கி இதுக்கே ஒரு அப்கிரேடை போட்டோன்னா என்ன ஒரு ஆனந்தம். சரி ஓகே, இந்த கேமில் இப்போ நம்மளும் ஒரு ப்ரோ ஆகிட்டோம். விடாமல் விளாடுவோம், அப்போ தான் ஈஸியாக வந்தோம்.
85 3B 3.1B 1.6B பாடியோ இவன் எவ்வளோ எனக்கே தெரிலையே 38 தானா அதுக்கே 2 பில்லியனா சரி ஓகே இவனையும் கொஞ்சம் அப்கிரேடை போட்டு விட்டு பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்கண்ணா 57 பில்லியனுக்கே இது அவ்வளோ வந்துச்சு சீக்கிரட் வேஸ்ட் அப்போனா டெவில் இது அப்கிரேட் போட்டுக்கலாம் அதுக்கு ஸோ 150 ரீபர்த்துக்கு இது பத்தாதா ஏன் ரீபர்த் எவ்வளோ கிடது பாடியோ நான் நினச்சதுலாம் கூட எவ்வளோ அதிகமாக இருக்கே இதுக்கம்மா நான் அப்கிரேடு காசு செலவு பண்ணாமல் அப்படியே சேர்க்க போகிறேன் ஸ்பீடுக்கும் ஏன்னா நான் வந்து அடுத்த லக்கி பிளாக் வாங்கலானுங்க கிராணி மம்மி வேற டே 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 வாம்பேர் நீ டிவைனா கொடுத்துன சாவடிக்கிறடா டிவைன் இல்லை மித்திகா சாவடிக்கிறான் இவன் வேற அதனால நான் இவன் கிட்ட போகிறேன் வேர்வுல்ஃப் அப்புறமா லைஃப் கார்ட் பாய் பாய் சி யூ டாட்டா குட் பாய் இட்ஸ் ரெய்னிங் டாக்கோஸ் அப்படின்னு பாடவா இதுதான் பெருசு இப்போ இதுக்கு நல்லா அப்கிரேடை போட்டு விட்டுருக்கோம் பாடியோ என்னடா இவ்வளோ பெருசாக வளர்ந்து மில்லியன்லேயே இருக்க மாடியோ ஆஹா நான் அப்கிரேடு காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் பட் செலவு பண்ணிட்டேன் வேறு வழி இல்லை ஆனால் 582 பில்லியனுக்குனால நான் வாய்ட் லக்கி பிளாக் வாங்கிட்டேன் பார்க்குறீங்களா லுக்கை பார்ப்போம் ஓகே வாய்டு மாதிரி தான் இருக்கு இப்போ யார் வேர்வுல்ஃப் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுவோம் அப்புறமா அண்ணா டுங் 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 எனக்கு டுங் டுங் வேணும் வேர்வுல்ஃப் முடிஞ்சா வந்து பாரு நான் கூட நிற்கிறேன்டா ஓடுறேன்டா சரி மாடிப்போம் மறந்து போயிடுறேன் போகும்போது இந்த வழியிலே போகணும்னு நினச்சா இவன் வேற நம்ம படுத்துறானே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே இல்லை போடான்னு சொல்லி நான் அனுப்பிச்சு ஸோ அதனால் திருப்பி போகிறேன் இன்னும் 14 தான் வந்திருக்கு 3வது மாடி ஃபுல்லாக முடிக்கணும் கான்ட்ராக்டை இவன் கையில் கொடுத்தா இவன் ஏன் தள்ள கட்ட பார்க்குறான் எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கும் இப்போ போயிட்டு அப்கிரேட் பண்ணுவோமா ஸ்பீடை பேசாமல் இல்லை இப்போ போமா ஒரு 500 பில்லியன் கையில் வச்சுக்கணும் போல அப்பப்போ வெயிட் பண்ணுங்க இப்போ போய் அப்கிரேட் பண்ணுறேன் 140 வந்ததுனால 143 வந்ததுனால இப்போ நம்ம வந்து வேர்வுல்ஃபை தாண்டிடலாம் டா பாவி உன்னை எப்போ தானே தாண்டுறது நான் அப்புறம் லேரு டிவைனு ஸோ அதனால் ஓடிப்போ 145 வந்தால் தான் போக முடியும் இவனும் வேஸ்ட்டுடா ஆனாங்க சரி நான் இவன்ட்டே செத்துட்றேன் பேசாமல் திடீர்னு அது பாட்டுக்கு நின்றுக்கிச்சு வேர்வுல்ஃப் வேர்வுல்ஃப் பண்ண இந்த வாட்டி நீ மட்டும் டிவைனுக்கு கொடுத்த உனக்கு சாவடிச்சிருவேன்
சீக்ரெட்டு மேலே தான். இந்த சீக்ரெட் வேஸ்ட்டு. வெயிட் பண்ண, நான் போய் ஸ்பீட் அப்கிரேட் திருப்பி பண்ணேன். 500 பில்லியன் சேர்ந்துருக்கோம். சேரலையா? கடுப்பு வருது. வெயிட் பண்ண, அவ்வளோதான். 500 பில்லியன் சேர்ந்ததால் போய் ஒரு அப்கிரேடு. இப்போ என்னடா அது? அதான பார்த்தேன். என்னடா பறந்துரு இல்லைடா. நான் பாருங்க, நான் 200 ஸ்பீடு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறமா அவங்கள பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் இன்னும் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணல. பட் இதை 1.2 ட்ரில்லியன் போகிற அளவுக்கு நான் ரொம்ப நேரமாக ஏஎஃப்கே பண்ணியிருந்தேன். ஒரு 10 அதனால் ரொம்ப நேரமாக ஏஎஃப்கே பண்ணி இதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாத்துலேயுமே 1 ட்ரில்லியன் கிட்ட வந்துருக்கு. ஸோ அதனால் இப்போ கலெக்ட் பண்ணேன்னு வைங்களேன், அப்கிரேட் போட்டுடலாம். ஸ்பீட் அப்கிரேட் இதுலேயும் ஒரு 1 ட்ரில்லியன் ஆகட்டும். வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ட்ராகன் இது வேணும், எனக்கு வேணும். ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, எனக்கு கொடு ப்ரோ. யாருவன் யாருவன் அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு ஒரு அடி. சரி, ஓ திருப்பி எனக்கு லேக் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களை லேட்டாக பார்க்குறேன். ஐயா அம்மாடியோ, என்ன நிறுத்தவே முடியல. என்னாச்சுன்னு சொல்லி ஐ டோன்ட் நோ கைஸ். எனக்கு இவ்வளோ தான் கைஸ் வந்திருக்கு. 4 ட்ரில்லியன் வச்சுருந்ததுக்கே இவ்வளோ தான் இருந்துச்சு. அதில் மீதி 8 பாயிண்ட்டு காணாமல் போயிடுச்சு. எப்படி காணாமல் போச்சுன்னே தெரில, ஆனால் காணோம். டே வேறு திருப்பி ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பீடு மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி போகிறேன். வேறு பிடிக்கவே கூடாது. டே போடா, அவங்கிட்ட வந்தான் பாரு, என்ன சொல்லணும். என்னது அது? இல்லை அவங்களே செத்துருவோம். அது என்னது? சைபர் 1.8 மில்லா. வெயிட் பண்ணுங்க, வச்சாதான் தெரியும். இன்னும் ஒன்று அதிகமாகவே அது வரும். இல்லை இதான் என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டு இப்போ. அதனால் எல்லா காசையும் இது மேலேயே போட்டானா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 3.6 பா. கீழேருந்து இப்போ கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு மேலே போய் அப்கிரேடை போடுவோம். அதுக்கு ஃபுல்லாக அப்கிரேட் போடுவோம். ஐ லவ் சபோ 5.7 இல்லை. இதுக்கு அம்மா இவனே நம்மளுக்கு 1 ட்ரில்லியன்லாம் எனக்கு ஈஸி. இதுக்கு அம்மா ஓகே கேஸ், வாங்க கேஸ் நம்ம போய் ரீபர்த்தை பண்ணுவோம். நம்ம போய் ரீபர்த் 1 ட்ரில்லியன். ஸோ இப்போ ரீபர்த்தை பண்ணி விட்டு நம்ம ஜாலியாக இருப்போம். இடையில கொஞ்சம் அதிகமாக ரீபர்த் பண்ணதுனால இதெல்லாம் வந்துருக்கு. அன்லாக் இந்த ஈவெண்ட் பாஸ் 8 ரீபர்த் தான் போல கைஸ் இந்த கேம்லேயே. அதனால் அந்த 8 ரீபர்த்தையும் எடுத்துரும். சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த கேம் இதோட முடிப்போம். நான் அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திருக்கேன். ஓகே பாய்.